இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா வந்துட்டாங்க. வணக்கம்மா. ஆரத்தி எடுமா. சரிங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எங்க மண்ணுல கால் வச்ச நேரம் எங்க ஊர்ல எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். தேங்க்யூ. சுத்துப்பத்துல 100 கிலோமீட்டருக்கு எந்த தொழிலும் இல்லம்மா. விவசாயமும் முன்ன மாதிரி லாபம் தர்றது இல்ல, மழையும் பெருசா இல்ல. நீங்க மனசு வச்சா எங்க எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் அமையுமா. என்னால உங்க ஊருக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். நம்பிக்கையோட இருங்க. அப்ப நீங்க எல்லாம் கிளம்புங்க. அம்மா இதான் நம்ம வீடு, உள்ள வாங்கம்மா. வேர்க்குது. இந்த வீட்டுல ஒரு ஏசி கூட இல்லையே. போன்ல சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. ஷோ. ஏய், என்னது இது? பாலா? உனக்கு வேற வேலையே இல்லையா? சொம்புல கொண்டு வந்தாலே பால் தான் ஞாபகம் வருமா? இது தண்ணி. இது கிராமம். வாட்டர் பாட்டில்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி சொம்புல தான் குடிச்சுக்கணும். ஏய், என்ன ஏன் கட்டில வந்து உட்கார்ற? என்ன பாக்குற? இல்ல, உங்க கட்டல்னு சொன்னீங்கல்ல, உங்க பேர் எங்கேயாச்சும் எழுதி இருக்கான்னு பார்த்தேன். இங்க என்ன சோஃபாவா இருக்கு? நான் போய் தனியா படுத்துக்கிறதுக்கு? என்னால தரையிலலாம் படுக்க முடியாது. எனக்கு முதுகு வலிக்கும். வேணும்னா நீங்க கீழே படுங்க. இங்க வந்தாவது கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்றியே. என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டியா? ஏங்க, நீங்க என்ன தொட்டு தாலி கட்டின... போதும் போதும், எதுவும் சொல்லாத. எனக்கு காது வலிக்குது. என்ன சொல்ற? புரியல. நான் பேசினாதான் உங்களுக்கு பிடிக்கலையே. அப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிதானே ஆகணும். அதான் இப்படி எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? வாவ், புல்ஷிட். சரி சரி, எரிச்சல் ஆகாம தூங்குங்க. நாளைக்கு சைட் விசிட் இருக்கு. பெரிய ஆள் தாமா. அம்மா இதோ வராரு. இவர் தாம்மா சிதம்பரம். பெரிய ஆள் தாமா. நீங்க ஊருக்கு புதுசு இல்ல, அதான் என்ன பத்தி தெரியல. வணக்கம் மேடம். அப்புறம் நீங்க இந்த இடத்தையெல்லாம் வாங்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அப்படியா? ஆமா. ஏமா, நீங்க வாங்குறதா இருந்தா இந்த இடத்தோட ஓனர் என்கிட்ட தானே கேட்கணும்.
இப்படி இவனுங்க கிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா சொல்லலையா? சரி, நானே சொல்றேன். இந்த இடத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து போட்டு எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. வட்டியும் வரல, அசலும் வரல. ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு மேடம். இப்படி குறுக்குல நீங்க நுழைஞ்சா என் பொழப்ப என்ன ஆவருது? என்ன மிரட்டுறீங்களா? சேச்சே, மிரட்டல மேடம். இந்த இடத்த வாங்குறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதையும் மீறி பண்ணா முழுசா ஊரு போய் சேர முடியாது. கடன் தானே கொடுத்திருக்கீங்க, பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு செட்டில் பண்ற அமௌண்ட்ல இருந்து கழிச்சுக்கிறோம். இந்த பொண்ணை எங்க பார்த்த மாதிரி இருக்கே. சொல்லுங்க சார், கழிச்சுக்கலாமா? என்கிட்ட கடன் வாங்கி கழிச்சிட்டு போனதா சரித்திரமே இல்ல மேடம். கொடுத்த கடனுக்கு இடத்த வாங்கிதான் பழக்கம். இங்கேயும் அப்படிதான். அதனால பக்கத்து ஊர்ல நிறைய நிலம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வேணா அங்க போய் பாருங்க. ஆமா, இவர் தான் நான் சொன்ன சித்தர். கிட்டத்தட்ட 50 வருஷமா இவர் யாருக்கிட்டையும் பேசினதே இல்லை. ரொம்ப சக்தி வாய்ந்தவர்மா. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இவர்கிட்ட திருநீர் வாங்கி கொடுத்தா சரியாயிடுமா. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிபி சார், வாங்க சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஏய், என்ன இதெல்லாம்? அவர் ஏதோ மனப்பிரச்சனையில் எப்படி இருக்காரு, அவர்கிட்ட போய். சிபி சார், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நல்லா இரு. ராஜா, ராஜாவா? என் பேர் சிபிங்க.